வருங்கால வழிவர்களே, எதிர்கால இளைஞர்களே மற்றும் மண்ணை புனாக்குடி மாபெரும் விவசாய பெருமக்களே, பட்டி நடித்தீங்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பும் விவசாயிகளே, காத்தவர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தருவாகும், புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தின் தருவாகும், வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் தருவாகும், நடிகர் தருவாகும், அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர்கள் அருமை சகோதரர் சிறந்த நாடக அமைப்பாளர் சிறந்த ஒளிபெருக்கி பாசம் ஆடியோ அவசரமாகும், அருமை சகோதரர் புதுக்கோட்டை அதாவது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் வேளாங்கண்ணி சர்வாகும் என சர்வாகும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடம் கடல் வானம் ஒன்றெழுத்து மும்மூர்த்திகள் ஒன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்சி படைக்கும் சக்தி ஒன்றெழுத்து அம்மாப்பா ஒன்றெழுத்து, அம்மாப்பா பெரும் போகம் ஒன்றெழுத்து, அந்த போகத்தால் இடையில் சுகம் ஒன்றெழுத்து, அந்த சுகத்தால் உண்டாகும் உயிர் ஒன்றெழுத்து, இந்த உயிர் கொண்டு வெல்லும் உடல் ஒன்றெழுத்து, அந்த உடலை ஆட்சி படைக்கும் மனம் ஒன்றெழுத்து தமிழ் ஒன்றெழுத்து, தமிழ் தரும் குரல் ஒன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு ஒன்றெழுத்து, பெண்மை ஒன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு ஒன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு ஒன்றெழுத்து, ஆண்மை ஒன்றெழுத்து, ஆண்மைக்கு வித்தை ஒன்றெழுத்து, அந்த வித்து தரும் வீரம் ஒன்றெழுத்து, அந்த வீரம் புகும் களம் ஒன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி ஒன்றெழுத்து, எல்லா உயிர்களுக்கு பொதுவாக அன்பு ஒன்றெழுத்து, அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் 3 எழுத்துங்களை கூறி எனது வழியை கூறுகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள நாட்டாம அப்படி முக்கியத்துவர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே எல்லாம் முன்னெடுத்து சொன்னீங்க, ஒன்றை மட்டும் பண்ண செய்ய என்னையெல்லாம் உங்களையா இல்ல ஒரு 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 எழுத்த மட்டும் என்னது அதே கேட்பை அது முன்னெடுத்துறாங்க புரியல கேட்பை கேட்பியா அது போல இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை வணங்கும் விதமாக விவசாயிகள்
அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஆகையால் விவசாயிகளுக்கு எடுத்து கொடுத்து விவசாயத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா நண்டு ஓட நாட்டு நடமா. விவசாயத்துடைய அடிப்படை நண்டு ஓட நாட்டு நடமா, நரி ஓட கரும்பு நடணுமா, நரி ஓடுவது ஓட கரும்பு நடணுமா, வண்டி ஓட வாழை நடணுமா, பெரிய தேர் ஓட தென்னை நடணுமா. இதுதான் விவசாயத்துடைய அடிப்படை. ஒரு விவசாயி இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா பெரிய ஆள் அப்படிமாங்க. வாழை இருக்கக்கூடிய உங்க எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்து வணங்கிய விதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்ப்பொழுது நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமளும் விடுவித்தாய் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று கூறி விவசாயி என்றே வாழ்த்தலாமே. கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்கும். இந்த ஒளிபெருக்கி வச்சுதான் ஒரு நாடகம் எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பக்கம் நடத்த போட்டாலும் சரி, ஒளிபெருக்கி தெரியலன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. உண்மையான ஒளிபெருக்கி பாசம். ஆமா, உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பாசம் நிறையா. அதனால எப்பவுமே நம்ம பாசம் போகாது. அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்கம் வேணாம். நீங்க வந்தக்கூடிய பக்கம் வேணும்னா பக்கம் வேணும் தான். ஆமா, திருமுறை மாதிரி உடனே அருமையான பக்க மேளம். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். நடிகனுக்கு முகம்பாட்டு நடிகர்னா இந்த ரசிகர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, 1 2 3 4 5
மொத்தத்துல 12 14 பேர் 15 பேர் இருந்தாலும் சிறப்பான இடம், சிறப்பான மக்கள். ஏன்னா அந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து எடுத்து பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது. அப்படிமாங்க உள்ள பெரும் கோவில் உன்னுடைய ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவதை போல இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல அன்பானவர்களும் நல்ல பண்பானவர்களும் நல்ல பாசமானவர்களும் இங்கே இருக்கக்கூடிய இடம். அதனாலே இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் இதோ இந்த தெய்வம் முன்னாலே, ஆமா ஆளு பார்க்கலையா, தெய்வம் பார்த்துக்கிட்டு முத்துமாரியம்மனா, முத்துமாரியம்மனா முத்துமாரியம்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலே இதோ இந்த தெய்வம் முன்னாலே என்று வாழ்த்தி வணங்கி, இதோ எந்த தெய்வம் ஒன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்ணீரே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெற்றினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் ஒன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்ணீரே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெற்றினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் ஒன்னாலே அவனே ஒரு புன்னகையில் கண்ணீரே. மௌனமாவா? மௌனம்னா பேசாதது அப்படி சொல்லுங்க. இந்த இடம் சிறப்பான இடம். கண்ணாடி காம்பது போய் காதாலை கேட்பது போய் தீர விசாரிப்பதை பெய்யன்பார்கள். அது போலி உள்ளே இருப்பது வள்ளிதானா? அது வள்ளியை போல்
மாளிகை மேலே பார்த்தால் சேல நாடு வேலை முடித்து சோழ வளநாடு சிறுடித்து பாண்டிய நாடு முத்தளித்தன்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் உழைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆன்றோர்கள் நல்ல அறிவாளிகளும் சான்றோர்கள் அப்படின்னு அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் உன்மதிப்பு அகில் நாட்டில் என்று கவிஞர் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழக்கூடாது ஒரு சின்ன சிறப்பு இருக்கு. என்னன்னா வருவது போவது இரண்டு, வந்தால் போகாதது இரண்டு, போனால் வராதது இரண்டு, தானாக வருவது இரண்டு, தவிர்க்க முடியாது இரண்டு, நம்மால் பிரிக்க முடியாது இரண்டு, நம்முடன் வருவது இரண்டு, அடிமை தருவது இரண்டு, எல்லாருக்கும் சமமானது இரண்டுங்கிறார். நான் சொல்ல ஐயா மறைந்த மாமியிலே திருமுருகர் நிர்மானந்தவர் ஏற்படுறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறும் ரெண்டுக்குள்ளேயே அடக்கமா. இப்ப பூரா மூணு மூணா போடுறாங்க. என்ன மூணு மூணு? அது மூணு ஒரு மூணு அப்புறம் ஒரு மூணு அப்படி சொல்லுங்க. அப்ப நான் 3-12 க்ளோஸ் வண்டி. அப்ப ரெண்டு ரெண்டா போட்டிருக்காங்க. நான் சொன்ன ரெண்டு பேரை இது அறிவுபூர்வமானது. என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவது இரண்டு அப்படின்னா இன்பம் துன்பம். மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவதும் இன்பமும் துன்பமா. ஒரே இன்பமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதா, ஒரே துன்பமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்ப இன்பமும் துன்பமும் கலந்ததை வாழ்க்கைங்கிறார். வருவது போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது இரண்டுங்கிறாரு. என்ன தெரியுமா? புகழ் பழி. ஒருத்தர் மேல புகழ் வந்தாலும் போகாது, அது மாதிரி படித்தல் வந்தாலும் போகாதா. ஆக போனால் வராதது இரண்டு அப்படின்னா மானமும் உயிரும். மானம் போன வருமா? உயிர் போனா போனால் வராதது மானமும் உயிரும். தானாக வருவது இரண்டு, இளமை மொப்பும். தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும், நம்மால் பிரிக்க முடியாதது பந்தமும் பாசமும். நம்முடன் வருவது இரண்டுங்கிறார். நம்ம கூட வர்றது ரெண்டு தானா? எவ்வளவுதான் கோட்டையை கட்டி கொடியை நாட்டி வச்சிருந்தாலும் நம்ம கூட வர்றது ரெண்டு தானா? என்ன தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்ம உடனே வருமா? இன்னொன்னு வருது நம்ம கூட. என்னது? நம்ம கற்ற கல்வி. அதை பெற்ற அது வந்து வள்ளுவர் சொல்றாரு, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நம்ம கற்ற கல்வி கைவிடாதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அதாவது வர்றது நம்ம செய்யக்கூடிய செயல்களை சொல்றேன். அப்ப நம்ம கூட வர்றது நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் நம்ம கூட வருமா? வரும். நீங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும் அந்த புண்ணியம் நம்ம கூட தான். சொல்லுவாங்க தகப்பன் செய்யறது பிள்ளைக்கு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்படிலாம் கிடையாது. அது அந்த காலத்துல. இப்ப அந்த காலத்துல நம்ம செய்யறது நம்மளே அனுபவிச்சுட்டு போகணும். சில பேர் அப்படி அமைக்கக்கூடிய தன்மை உண்டு. நாளை தப்பு இல்ல. எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம் நாடக உலகத்துல. ஆமா, உண்மையா பையா? கண்டிப்பா. அது மாதிரி இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க, அப்ப எப்படி இருந்தாங்க? பாஞ்சாக்கிறீங்களா? இருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு மட்டன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அது மாதிரி நம்முடன் வருவது இரண்டு, நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியமும். அறிவி தருவது இரண்டு. ஒருத்தர் அழிகிறார்ல, அதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு தான். என்ன ரெண்டு? அதான் அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டாலும் அஞ்சு வருவான். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டாலும் பொறாமை திருப்பி போட்டா என்ன வரும்? பொறாமன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பொறாமையை திருப்பி சொன்னோம்னா எப்படி வரும்? மயிராப்போ. அப்ப அது எதுக்காக பயன்படுமா? கப்பலுக்கு எதுக்கு பயன்படுப்பான்? ஆமா, போனால் வராதது. ஆக அறிவை தருவது பொறாமை, கோபம். ஆக எல்லாருக்கும் சமமானது எண்ணுகிறார். நம்ம எல்லாருக்குமே சமமானது ரெண்டு தான். என்ன தெரியுமா? பிறப்பு இறப்பு. இந்த நாள், இந்த கிழமை, இந்த தேதியில தான் ஒரு பிள்ளை பிறக்க போறது தெரியும். இந்த நாள், இந்த தேதி, இந்த நாள்ல, இந்த நாளிகையில ஒருத்தர் இறக்க போறான்னு தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, மழை பெறும் மகப்பெறும் மகாதேவனுக்கு தெரியாத. மழை பெறும் மகப்பெரும் மகாதேவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. வேடுவரே சொல்லுங்க. இந்த மழை பேரு சொல்றாங்க, இன்னைக்கு கனத்த மழை பெய்யுறாங்க, அது பெய்ய மாட்டேன். அதான் நான் சொல்றேன். வானிலையில சொல்றாங்கல்ல, டாக்டரே பிள்ளை பேரை கண்டுபிடிக்க முடியல. இந்த நாள், இந்த கிழமை, இந்த தேதியில இத்தனை மணிக்கு தான் ஒரு குழந்தை பிறக்க பேர் சொல்ல முடியுமா? முடியல. அதான் இறைவன் டாக்டர் ஒரு தேதியை கொடுக்குறேன், அது ஒரு 10 நாளைக்கு அங்கிட்டு ஆகுதுல. அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயிடாரு, டாக்டர் சொல்றாரு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம். ஆமா, அவர் சொல்றது இந்த நாள், இந்த கிழமை, இந்த தேதியில இறக்க போர் சொல்ல முடியாதுல.
இறைவன் ரகசியமாக வைத்தானா. அதான் நம்ம சிவ ரகசியம் சொல்றோம். இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 6 இடங்கள் வாழ்க்கையடா. 6 நிலைமை சொன்னோம்னா ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் 8 நிலை சொன்னோம்னு சொல்றாரு. ஆனா இப்ப உள்ள காலகட்டம் நம்ம வீட்டுக்கு வாயில் படிக்க முன்னாலேயே ஒரு எந்திரம் வந்து நம்மளுடைய உடம்பை எரிச்சு உடனே சாம்பலை கொடுத்து போயிடுறாங்க கையில. அந்த காலத்துல நம்ம சுடுகாடு போனோம், இப்ப அப்படியும் கிடையாது. வீட்டு வாசலே வச்சு எரித்து கொடுத்துறாங்கப்பா. எங்க பகுதியில உண்டு, நம்ம பகுதியில் இருக்கா இல்லையா? என்ன வரலையா? வந்துடும் எல்லாரும் எதுக்கு நம்ம சுடுகாடுகளை போய்கிட்டு, ஆனா வீட்டு வாசலை எரிச்சுப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ள காலம். ஆகையால் அப்படி உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக கண்ணை நம்பாதே, நம்மளே நம்மளை நம்பாத காலகட்டம். அவர்கிட்ட ஒன்று சொன்னா அடுத்து அவர்கிட்ட போயிடும், அவர்கிட்ட போனா 5 போயிடும், 5 இருந்தா 5 போயிடும். அப்படி உள்ள காலகட்டம். அதனாலே கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் சொல்லி கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். ஐயா திருமுருகா, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை அறிவை நீ வந்து உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய் கொள்ளாதது, பொய் கொள்ளாதது. கைதட்டி ஒருவருக்கு நன்றி. இந்த ரம்யமான மனம்தான் நம்ம நாரதர் தெரிவித்து வரும்போதும் அடடா எத்திரத்தில் வளபுறுதி கண்ணைக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் மனிதர்களும் கொண்டோடும் நீரோடைகளும் அதன் இருமரங்கள் வளர்ந்து பார்த்துக் கொள்ளும் காயா கொன்றை கமகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி தெகிலா போன்ற
மனம் தமிழ் மலர்கொடிகளும் அதன் அருகில் அஞ்சுதாய் நிறத்தில் அகழ் விளக்குகள் காட்சி தரும் அள்ளிமலை கூட்டங்களும் அதன் இடையிடையே பொருங்காலத்தோடு ரீங்கரம் ஆடும் பண்டினங்களும் மற்றும் ஆண்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாரா கடலா என்ன அழகு இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்து ஆக வேண்டும். சேவல் பின்னாடி வருது, சேவல் வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா இங்கே சப்தம் வருமே. ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே ஆயுதம் கொண்டிருக்கிறார். இவனையும் அழகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால் வள்ளி இங்கே ஆலோலம் பாடியதால் நாமளும் ஒரு ஆலோலம் என்ற விருத்தத்தை பாடி அள்ளி கொண்டு முடித்து அரைக்காசு கொண்டு வந்து வெள்ளி சலங்கை கட்டி இங்கு விளக்கு வைக்கும் நீரத்திலே விளக்கு வைக்கும் நீரத்திலே பட்டு வளர்த்திட்டு பழகு துறைய விட்டு பட்டு வளர்த்திட்டு பழகு துறைய விட்டு பார்த்தது யாரையடி அண்ணனடி போட்டு பார்த்தது யாரையடி அண்ணனடி போட்டு பட்டு வளர்த்திட்டு பழகு துறைய விட்டு பார்ப்பதுமை யாரையடி அண்ணனடி போட்டு பார்ப்பதுமை யாரையடி அண்ணனடி போட்டு அடிக்கடி போலே ஆற்றங்கரை மேலே அடிக்கடி போலே அவள் ஆற்றங்கரை மேலே அடிக்கடி போலே ஆற்றங்கரை மேலே அவன் மெல்ல இதயத்தையே வெள்ளிக்கிளை போலே மெல்ல இதயத்தையே வெள்ளிக்கிளை போலே பட்டு வளர்த்திட்டு பறகு போறைய விட்டு விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு ஆளை பார்த்த வீரம் இவள் அழகை பார்த்த மோகம் ஆளை பார்த்த மோகம் அழகை பார்த்த மேகம் ஆளை பார்த்த வீரம் இவள் அழகை பார்த்த மோகம் ஆளை பார்த்து பொண்ணு காத்திரம்மா பாவம் ஆளை பார்த்த நல்ல பொண்ணு காத்திரம்மா பாவம் பட்டு வளர்த்துட்டு பழகு பொழிய விட்டு பார்த்தது அழகடி அண்ணனை போட்டு பார்த்ததுமே அழகடி அண்ணனை போட்டு பொன்னா போதா இந்த புருஷனுக்கு நீரே பொன்னா போதா இந்த புருஷனுக்கு நீரே பொன்னா போதா இந்த புருஷனுக்கு நீரே அதனின் நாயத்தாரே அவனாரே ஒரு நாளே ஏ அம்மா ஏ அப்பா ஏ அப்பா ஏ அப்பா பட்டு வளர்த்து பழைய போலைய விட்டு விட்டு பார்ப்பதவை அழகடி அண்ணனை போட்டு பார்ப்பதவை அழகடி அண்ணனை போட்டு அது அண்ணனை போட்டு ஏ அண்ணனை போட்டு அது அண்ணனை சிந்தையிடை மேல நடை வாங்க 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 எல்லாம் தண்ணி பாட்டு கப்பு காலையில் கொடுப்பாரு நாளை காலை கட்டுப்பார்கள் நாரதற்குரியது போல் ஒரு மானை தேடி செல்வதோடு செல்ல வேண்டும். ஆமா வருமா என்னடா நடக்குது? ஐயாறு 20 ஐயாறு 20 நல்ல கணக்கு பிள்ளையா இல்ல ஐயாறு 20 நெல் இருக்கு. ஐயாறு 30 எனக்கு தெரியாம கத்துருக்கேன். ஆறு நீங்க தாங்க யாரு ஆறு நீங்க ஆறு வேற பக்கம் ஓடுது. என்னங்க ஆறு இருக்கு? அது ஆரம்பிச்சோம்னா பல ஆறு இருக்கு. பலாறு இருக்கு. பலாறு இருக்கணும். இல்லன்னா பாலாறு பார்த்து பாலாறு தேனாறு பலாறுன்னு கோளாறு சொல்றா. நீ பேசாம புதுக்கடி
அடி கட்ட நாய் உன்னை வெளுக்காம பண்ணி விடக்கூடாது. அந்த முகத்தை பார்க்க இந்த பூரிக்காளி போட்டுங்க அப்படி இப்படித்தான் இருக்கும் அது. இந்த பூரிக்காளி பெரிய காலி பார்த்துருக்கேன். சரி, யாருங்க இருந்து வரீங்க? நீங்க யாரு நான் கேட்டாங்க பதில் சொல்லவே இல்லையா? நீங்க யாரு நான் கேட்டீங்க? நான் யாருன்னு கேக்குறீங்களா? ஆமா, நான் வேலுவர். வேலுவர் இதுக்காக வந்திருக்கீங்க? வேட்டையாடக்கூடிய வேலை. எப்படி? வேட்டையாடுவதற்காக. வேட்டையாடுவதற்காக? ஆமா. ஏன் வேட்டை அங்கிட்டு ஆட முடியாதா? குறிஞ்சி முள்ளி மருதம் மயிலல் பாலை 5 பேர் வேலை இருக்கு. இதுல எந்த விதத்துல வேட்டையாடலாம் அப்படின்னா இந்த குறிஞ்சி முள்ளி மருதம் மயிலல் பாலை 5 பேர் விதத்துல குறிஞ்சி விதத்துல வேட்டையாட முடியாது. எந்த விதத்துல மான் வாழும்? இங்க மான் வாழாது. மான் வரும். ஏன் அப்படின்னா அருவி நீர் புனை நீர் 2 இருக்கு. இது ஆடுவதற்காக மான் வரக்கூடிய தன்மை இங்க இருக்கு. ஆனா எந்த விதத்துல மான் வாழும்னா முள்ளி நிலத்துல மான் வாழும். முள்ளி நிலம் தான் காடும் காடு சார்ந்த இடம். அங்க வாழும், இங்க வாழாது. எனக்கு தெரியும். அது வாழ இந்த இடத்துக்கு மான் வந்திருக்கு. நான் பார்த்திருக்கேன். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, மான் எந்த இடத்துல பாத்தீங்க? இதே இடத்துல. இதே இடத்துல என்ன செய்ய போறீங்க? அது பிடிக்கிறதுக்கு தான். என்ன செய்ய போறீங்கன்னா மானை பிடிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பிடிக்கிற மாதிரி தெரியுது? எலியை குஞ்சு பிடிக்கிற மாதிரி தெரியுது. எங்க எலியாடுறது வேட்டுறாங்க. வேட்டையில பழவிதா இருந்தாலும் எலியை பிடித்தாலும் வேடு வருதான். தவறு இல்ல. மீன் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களை மீனவர் சொல்றாங்கல்ல, அவர் உண்மையான பேர் என்ன அப்படின்னா மீனவர்களுக்கு வளையர்னு பேரு. மீனவர் இருக்காங்கல்ல, நம்ம வளையர் நம்ம அந்த பகுதியில சொல்றோம். வளையர்னா எலி பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியிலே அவர்கள் தான் மீனவர்களா, அவர்கள் தான் வளைஞர்கள். வலை வைத்து பிடித்ததால் அவர்களை வளைஞர்கள் சொல்லுவாங்க. ஆமா, வளையர்னு நம்ம இப்ப இடையில பேசிக்கிறோம். அது மாதிரி எலி பிடிக்கிறது மட்டும் வேட்டை இல்ல, மீன் பிடிப்பவர் வேடுவன் தான். இருக்கட்டும். உங்க பேர் என்ன? கந்த வேடுவன். அப்பா பேரு சிவவேடுவன். அம்மா பேரு கடத்தி. அடச்சே, ஏன் இவ்வளவு தூரம் வரைக்கும் கடைசி எங்க நினைக்குது வண்டி? நான் தெரியுமா? நீங்க யாரு? வீரத்தவன். நீங்களா? ஆமையா? அப்ப உங்க அப்பா நம்பி வீரத்தை மொசரை பாருங்க. மனுஷனாயா? நீங்க ஒரு ஊடகங்கள் நல்ல மனுஷன். இந்த இடையில இந்த பூரிக்காளி எனக்கு என்னன்னு தெரியல. அது இருக்கட்டும். நீங்க தானே வீரத்தேவை? ஆமையா? உங்க அப்பா தானே நம்பி? நம்பியா? நீங்க அண்ணன் நம்பி 7 பேர் தானே? தெரியுமே. நீ சொல்லல. நீங்க அண்ணன் நம்பி 7 பேர் தானே? 7 பேர் சேர்ந்து இப்படி பேரு 7 பேர் அண்ணன் தம்பி நீங்க இருந்துக்கிட்டு உங்க அப்பாவை போய் கம்பியேட்ட விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நியாயமாயா? கம்பியேட்ட விட்டுருக்கான் வந்து அதுக்கு பாருங்க. தேவோட பஸ் ஸ்டாண்ட்ல அன்னைக்கு பாக்குறேன். அவர் கம்பி ஏற்றிட்டு இருக்காரு. 7 பேர் இப்படி இருக்கீங்க. அந்த நம்பி இல்லையா? அந்த நம்பி இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் போர்டு போட்டிருக்காங்க. நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற கம்பின்னு சொல்லி. நம்பி உங்க அப்பா தானே கட்டுறாரு நம்பி. நம்பி கட்டுற கம்பி, அந்த கம்பி வேற வேற. இவர் வந்து வேறொரு கம்பி. அப்ப அந்த நம்பி கட்டுற கம்பி போட்டிருக்காங்க. சும்மா எழுதியிருக்காங்க. அப்ப உங்க அப்பா என்ன இருக்கிறாரு? எங்க அப்பா மன்னர் இல்லையா? ஓ, மன்னரா? ஆமா. சரி, எத்தனை மாநிலத்துக்கு உங்க அப்பா மன்னர்? மாநிலம் இருக்கா? எத்தனை மாநிலத்துக்கு மன்னர்? இங்க 7 குடிசைக்கு மன்னர். 7 குடிசைக்கு மன்னர் கிடையாது. அவர் தலைவரியா? தலைவர் அந்த ஊர்ல இருக்காரு. இந்த ஊர்ல இருக்க இந்த ஊர்ல 1000 தலைக்கட்டு இருந்தாலும் அந்த 1000 தலைக்கட்டுக்கு நாட்டமன்னு ஒருத்தர் வைப்பாங்க. அவர் தான் ஊர் தலைவர்னு சொல்லுவாங்க. உள்ளது அந்த மாதிரி உங்க அப்பா ராசன். அவரு ஆமா, ராசன் ஒரு நாட்டை ஆளக்கூடியது ராசன். எல்லாம் 5 வீட்டு ஆண்டாலும் அதான் அவர் தலைவரியா? தலைவரியா? குடும்ப தலைவர் நம்ம சொல்லுவோம். அதான் கிடையாது. ஏன்னா காக்கைக்கு தன்வந்து பொன்முத்து அப்படிப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிக்கிறது ராஜன் சொல்லி. சேர நாட்டு ஆண்ட மன்னர் யாருன்னா சேர செங்குட்டுவோட சொல்லுவோம். ஆமா, அவர் ஒரு மன்னர். மன்னர் சோழ நாட்டு ஆண்டது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பல பேர் இருக்காங்க. அவர் மன்னர்கள். பாண்டி நாட்டு ஆண்ட மன்னர்கள் பல பேர் இருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் சொல்றோம். இவங்க எல்லாம் நாட்டை ஆண்டவங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, தொண்டி நாடு, அவங்க எல்லாம் நாட்டு ஆண்டவங்க. நீங்க எங்க அப்பா காட்டு ஆண்டவர். அப்படி சொல்லுங்க. காட்டு ஆண்டவர் நீங்க தானா? சரி, இந்த காட்டுக்குள்ள என்ன வேலை பாக்குறீங்க? இங்க காவல் இருக்க. என்ன காவல்? என் தங்கச்சி திணைக்காவல் இருக்கு. நீங்க? நான் வெளிக்காவல் இருக்கேன். அவங்க உள்ள வெளிய கீழே மேலையா? கீழே. எது கீழே? இடத்துக்கு பேர் என்ன? வெளிமலைச்சார். வேறு என்பது யாரும் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாரும் செய்யக்கூடியது உங்களுக்கு என்ன வேலை? அடை எதுக்காக வச்சிருக்கான்? வேற ஆளா இருந்தா வேற மாதிரி கேட்டிருப்பேன். உங்களை அப்படி கேட்க கூடாது. ஏன் சும்மா கேளுங்களேன்.
இல்ல காசு வேணா கொடுங்கல, சும்மா கேட்க முடியுமா? யாரு இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், சும்மா கேட்க கூடாது. நீ காசு கொடுத்தா என்ன கேட்கிறேன். சரி சரி, அப்ப மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. எனக்கு நல்லா தெரியும் நீ மான தேடி வரல, மான தேடி வந்து மட்டையை தேடி வந்து மொட்டையை தேடி வந்து சொல்லல. உன் தங்கச்சி இருக்க, ஆனா நீ என் தங்கச்சி தேடி வந்த முகர கட்ட தெரிஞ்சு போச்சு. அகத்தினால அகத்தினால முகத்துல தெரியும், விலையின் பயிர் மொச பிடிக்கிறனால முகத்தை பார்த்தா தெரிஞ்சு போகும். இவனுக்கு சரி மாப்பிள, உங்க தங்கச்சி இந்த பூதிக்காளி எனக்கு சொல்லுங்க. அது அப்படி சொல்றேன் மாப்பிள. மாப்பிள இவனுக்கு தங்கச்சி இருக்கா? என் தங்கச்சி ஒண்ணு, உன் தங்கச்சி ஒண்ணு. எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது. அப்ப எனக்கு அக்கா, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்க வாயா? என்ன உங்க தங்கச்சி இருக்குல்ல? அப்ப உன் தங்கச்சி இருக்குல்ல? எனக்கு தங்கச்சி இல்லையே. அப்ப எனக்கு தங்கச்சி இல்லையே. நாங்க அண்ணன் தம்பி 3 பேர், நாங்க 3 பேர் தான். நானு எங்க அண்ணன் என் தம்பி நாங்க 3 பேர் தான் இருக்கோம். நாங்க அண்ணன் தம்பியே கிடையாதுப்பா. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர். நாங்க காட்டு பேர் தங்கச்சியை கட்டெடுத்தோம். கட்டெடுத்தீங்களா? கண்டெடுத்தீங்களா? அப்ப உங்க தங்கச்சி தானே? தங்கச்சி தானே. எந்த பெண்ணி வச்சுக்கலையா? என் தங்கச்சி வந்து உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தங்கச்சி எனக்கு கொண்டாட்டி வேணும். ஆக போகுது. என் தங்கச்சி கொண்டாட்டி ஆக போகுது. அப்ப அதே மாதிரி நான் கட்டிக்கிற பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க கட்டிக்கிற பொண்ணு நீங்க வச்சுக்கல, நீங்க என்ன கொடுக்குறீங்க? இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு உங்க சம்சாரம் நீங்க வச்சுக்கிற போற ஒரு பெண்ணு, அது நீங்க வச்சுக்கணும், நீங்க வச்சுக்கணும்னா எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க வச்சுக்கங்க. அப்ப நீ வப்பாட்டி வச்சுக்கிறியா? கேட்கலையா உங்கள்ட்ட? நீங்க தானே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா முறைதான் நீங்க வச்சுக்கோங்க. இல்ல என்ன முறை வேணும்? முறை வேணாம், முறை போட்டோத்தே வரும். சரி, அவ்வளவு உங்க நினைச்சிருக்க, அதுக்கு நான் போகல, நீங்க கூட்டியாருவீங்களா? நீ முதல்ல உன் தங்கச்சிட்ட போயிடும், அப்புறம் என் தங்கச்சிட்ட போறேன். விடுவேன், நீங்க கூட்டியாரு. ஒரு 500 ரூபா கொடுத்து கொடுங்க, 100 ரூபா கொண்டு விட்டுருவேன். இல்ல அப்ப மதுரை தமிழ்நாடு மாணவர்கள் சங்கத்துல அந்த வேலை இருந்தாலும் பார்த்து வச்சிருக்கேன். 500 ரூபாய் என்ன 300 ரூபா கொடுத்த கூட கூட்டி விட்டுருங்க. சரி, உங்க தங்கச்சி நான் போது போனா வந்துருமா? சொன்னா என்ன திருப்பி சொல்லி தெரியல. போது போனவா? வள்ளி எப்படி இருக்கு? அழகா இருக்கா? இந்தையா வள்ளி சூப்பரா கட்டி பிடிக்க வள்ளிய லேசா போட்டு அமுக்கணும், அப்புறம் நான் வலிச்சுட்டு எடுத்து கொண்டு போகணும். அசல் பொம்மை கிட்ட மாதிரி வள்ளி சூப்பர். பொம்மை மாதிரியா இருக்கியா? என்னமா எத்தனை பாதிக்கு அதுக்குள்ள இதுக்கு நோக்கமா இருக்கிறாரே முக்கியவே. ஏங்க அண்ணன் தங்கச்சி பண்ற கொடுங்க. அண்ணன் தங்கச்சி வாங்க. முத்துமாரி ஐயா நீயே பாரு மாப்பிள, என்ன பிடிச்ச கரகம் யாம் பெற்ற இன்ப பெருகை வையகம் மாதிரியா? உன்னை வச்சு அப்படியே போ, அப்படியே போய் வந்துடாத. சரி, ஆடிப்பாடு வரையிருங்க. ஆமா, கோயிலுக்கு விரதம் இருக்கு. என்ன ஏப்பா ரொம்ப நல்ல ஒரு கோயிலுக்கு. சரி, என்ன கிட்ட நெருங்க விடுறாங்கல்ல? அதானே கோயிலுக்கு போறவங்க அதானே சிவாஜி மாதிரி. இருங்க, உண்மையாவே நீங்க ஆடி காட்ட, இந்த பிள்ளை பாடி காட்ட. நான் பாடி காட்ட. அந்த பிள்ளை இஞ்சி எவ்வளவு தெரியுமா? என்ன இஞ்சி? 32 பாடி. உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பப்ப மாற்றவே நடந்தது. ஏன்னா வாங்கி கொடுத்ததே இவருதானே, அதனால. சரி, நீங்க எல்லாரும் ஆடி பாடி வரவேற்கீங்க. நான் என்ன பண்றேன்னா, உங்களோட உட்காந்து அப்படியே வேடிக்கை பாருங்க. நான் பார்த்துட்டு தானே வர்றேன். உங்க ஆட்டத்தை சரி நானும் சேர்ந்து உங்களோட மூதேவி அதெல்லாம் பார்க்க முடியாது.
சேர்ந்து உங்களோட ஆமா நான் ஆடக்கூடாது. இல்ல குத்தாட்ட போடணும். ஆமா அவர் தான் படியில் இருக்கிறவர் உட்கார்ந்துருக்காரு. பரமசிவம் உட்கார்ந்துருக்காரு. அதனால பாசத்துக்காக அவர் போட்டு போறாரு. ஒரு பப்புக்காரரை கொடுத்து வாழ வராங்க. இதுல நான் ஏறி இவ்வளவு நான் ஏறி இவ்வளவு நான் ஏறியா என்ன ஏற முடியுமா? நான் தான் ஏற முடியும். அவர் தான் சொல்றாரு இவ்வளவு நான் ஏறி அப்படின்னு. எங்க நான் அப்படி சொல்ல இதுல நான் ஏறி அப்படின்னு. இதுல நான் ஏறி இவ்வளவு நான் ஏறி. நீங்க அதை எப்படி இப்படி சொல்லலாமா? அந்த பக்கம் ஏறி இருக்கு. அதே சொல்லிவிட்டாரு. என்ன நடந்துருக்கீங்க? நான் மருத்துவ சொல்றேன். அவர் இவ்வளவு நான் ஏறிக்கிறாரு. என் கடமை என்ன? பின்னாடி வாங்கி பண்றதானே என் கடமை. நான் பாடுற மாதிரி தானே பாடுறேன். நீங்க இந்த மரத்துல ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் தான் போயிடும். மரமே சாஞ்சிடும். உள்ள போய் என்ன முட்டை விடுறியா? உள்பட்டுமா இசைப்பாட்டு வலிக்கட்டுமா எலுமத்த கண்ணுகளா என்று ஒத்துக் கொண்டுகளா சோழி முடிஞ்சு. இதானே வள்ளி வள்ளி இவனை அறுப்படுத்து தந்துடுறான். அப்படி இல்ல உங்க தங்கச்சி நான் சின்னதுல பார்த்தேன். தங்கச்சியா? ஏன் தங்கச்சி வர்றாங்க வழியா? இது தங்கச்சியா? ஆமா. இல்ல இல்ல இவனும் மாடு சிலைக்கு தந்துடுறான். சரி வாங்க. உங்க தங்கச்சி இது மாதிரி இருக்குமா? அது வேற மாதிரி இருக்குமா? என்ன குட்டியா எங்க வந்துட்டாங்க? தங்கச்சி பாலியா?
தங்கச்சி அண்ணன் பள்ளிக்கூடம் விட போறான். பள்ளிக்கூடம் விட போறீங்களா? ஆமா. எனக்கு செலேட் வாங்கி தரீங்க. என்னம்மா செலேட் வாங்கி தரல இன்னும். செலேட்டியா? காலையில போனாட்டி வந்து நான் சொன்னேன் இல்ல செல்லேட்டு வேணாம்னா குச்சி வாங்கி தரணும். அப்ப குச்சி வந்துருச்சா? வந்துருச்சு. இப்படி சொல்றீங்க பாருங்க, இப்படி இருக்கீங்க நீங்க. அண்ணே இந்த எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு ஒரு சின்ன உருவம் வந்திருக்கு. என்ன குட்டி அப்படிலாம் சொல்லாதுண்ணே. யார் வந்திருக்கா? இந்த குட்டோடு குட்டியா வந்திருக்கிறார் ஒருத்தர். அப்படியா? மாப்பிள்ள போதும் போத விடுவா. வேற ஊருக்குள்ள போயிருப்பாரு போத ஒரு. அப்படியா இருக்கும். அவங்க தம்பியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சொந்தக்காரர் வந்திருக்காரு. நீ வாடி கொடுத்துருக்கா? ஆமாம்மா. ரவிதர் வேடுவர் வந்திருக்காரம்மா. அப்படியா? வந்தவரை வரவேற்க வேண்டியது குல பண்ணி. ஆமா. ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. சன்னியாசிக்கு இருக்கு. சன்னியாசிக்கு இருக்கும்போது நமக்கு எதிரியா இருந்தா நாட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருனாலும் சொல்லக்கூடாது. வந்தவர்கள் நம்மளுடைய எண்ணம், அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கொடுக்கலாமா? வாருங்கள் வேடுவரை வாருங்கள். என்னன்னு இப்படி பாக்குறாரு? அவ்வளவு செயல் இல்ல. செயல் இல்லையா? ரொம்ப புதிய பிரச்சனை. செயல் இல்லையா? சரி, மறுபடியும் கூப்பிடுறேன். இப்ப யாரு வராங்க? வாருங்கள் வேடுவரை வாருங்கள். அண்ணன் நான் நிக்கிறேன்டா. அதனால பயப்படுறாரோ? நீ வீராதி வீரனே பாத்துனே நேர் கொண்ட பாரு நிமிர்ந்த நடை பார்த்து மணிகள் கட்டி விட்டாரு. வாருங்கள் வேடுவரை வாருங்கள். நீங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு என்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு என்ற காரணத்தை எடுத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். எடுத்து ஓதையா? என்ன ஓதையாரு? எடுத்து சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். ராணி கண்தோன்றி மண்தோன்ற காலத்துக்கு மண்தோன்றி மூத்த குடிப்பிருந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த வந்தார வருகிறவர்கள் விசாரிக்கும் 50 வாதைகள் இசை நாடக வேணும் தமிழ் புதவிடமான குருந்தி கொற்றவன் வளர்த்த கோவர்களை என்னை தந்துவிடன் நான் இருக்கும்பட வெள்ளிமலை என் தந்தை சிவவிடன் தாய்ப்பார்வதி வெடித்து அண்ணன் பிணைசிவிடன் என்று காலை இழந்து காலை நடந்து கொண்டு வந்ததை ஆட்சி பெற்று தந்தைப்பேட்டைக்கு கண்டே ஒரு மானை கொண்டேன். அதன் மீது காதல் கருவருக்கும் இடமில்லை கையால் பிடிக்க விளைவாக மான் இருக்கிறேன் செல்ல மான் பெருந்தோடு தெளிப்பட்டது. அதனால் மான்மணி நானோட பிள்ளைகமான் இந்த வளர்த்து வந்துவிட்டது. தங்கள் அண்ணனோ மானை உள்ள விட்டு என்னை தடுத்து விட்டார். வந்த மானை கண்டமானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாள். பலமாகும் நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். அதுல பாராட்டணும். நிறைய பேர் ஒரு நாள் ஒருத்தர் சந்திக்கிறோம். ஒரு சில பேர் இந்த காட்சிக்கு வரும்பொழுது ஒரு தொண்டியும் ஒரு கைலி பொறுக்கிற ஒரு ஆளுகளாக இருக்காங்க நிறையா. அவங்களாம் நான் பெரிய ஆளு, நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளு வர பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் பாடி ஆடி பாடிப்பாங்கல்ல, தொழிலுக்கு மரியாதை கொடுத்து இப்படி வந்ததுனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்ல நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், வெள்ளக்கார மாதிரி என்ன உண்மையில இல்லை அதானே உண்மை. அது மாதிரி இந்த பொண்ணும் ஒரு சில பேர் இந்த சேலையை கட்டிக்கிட்டு வெள்ளக்கார மாதிரி 500 ரூபாய் அப்படி வந்துடுறாங்க. அப்படி இல்லாம ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு. நாளை ஒரு மானை நான் எப்படி துரத்து வந்தேன் என்பதை கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். அன்பினாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பவும் புரியற்கிறதே தெய்வத்தாளாகாரினும் முயற்சி தன்மை வருது முடிதரும் அது உரிமையுடன் உன்னிடத்தில் கேட்கிறேன். அதை உரிமையோடு கேட்கிறேன். அன்பு நிறையமானது, ஆசை வடிவமானது, அன்பு நிறையமானது, நல்ல வடிவமானது, உலகம் போற்றி நின்ற பெருமையானது. உன்னதே பாடுவதை கேட்கிறேன்.
அற்புதமான மான் எனது மான் இன்னொரு காலத்தில் சிவமுனிவன் சிறுமுதலை தொட்டினான், நிகழை வைத்தான், வாழ்வை தொட்டினான், உன்னர் ஒழித்தான். ஆனால் உத்தரவாதம் பெற்றவில்லை. அதனால்தான் இந்த வண்ணமிகு பணத்தோலைக்குள் அது ஒன்று நான் சொல்லியிருக்கேன். மான் நீ வந்திருக்க சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? வந்திருக்க நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொன்ன? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். 3 பேரும் இல்லைன்னு சொல்லியாச்சு. முதல் காவல் நீங்க பாக்கல, நீ பாக்கல, நானுமே பாக்கல. ஏங்க உங்க மான் வர நாங்க பாக்கல நம்ம கூட வராது. அந்த ஆள் வந்திருக்காருன்னா அவரை சமாளிக்கணும். நம்ம சமாளிக்கணுமா? இந்த இடத்துல தலைவன்ற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்கோம்? நீதான் சமாளிக்கணும். அண்ணே சமாளிக்கிற அளவுக்கு அப்படி என்னன்னு வரலைன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துரு. அவ்வளவுதானே. வேற சமாளிக்கணும்ன்றீங்க. அப்படியேதான் பயமுறுத்துவாரா? அவர் பயமுறுத்த நான் இருக்கேன். அப்படின்னாலும் நாங்க பயப்பட மாட்டோம். நம்ம ஏதாவது பயப்பட போறியா? என்னைக்காவது பயந்துட்டோம்? யாரும் எழுத்து நின்றுதான் பழக்கம். எழுத்து நின்றுதான் பழக்கம். யாருக்கு பயந்து நின்று பழக்கம் இல்ல. நம்ம பயப்பட வேண்டியது யாராருக்காக? நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும், தாய் தந்தையருக்கு பயப்படணும், நம்ம படைத்த கடவுளுக்கு பயப்படணும். தான் பயப்படணும். மற்றதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநியாயமா வந்து காலையில போய் சொல்றவங்களுக்கு எல்லாம் பயப்படணும் அவசியம் இருக்கா? இல்ல இல்ல, பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க, நான் பதில் சொல்லிட்டு வரேன். உள்ள போய் பணச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் சீரும் சிறப்பான முறையில் இந்த கைலாசபுரத்திலே நமது முத்துமாரியம்மன் கருப்பர் நமது கைலாசர் திருக்கோவில் ஆலயத்தில் அன்பு உள்ளங்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாத அளவிலே எல்லாம் அந்த முத்துமாரியம்மன் காக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பணியை நாங்கள் முடிவு செய்கிறோம். அவர்கள் பணியை தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். இப்ப நீங்க மான் உள்ளது சொல்லிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நானும் பாத்துட்டேன். மான் உள்ளதா வந்திருக்கு. மான் மாதிரியா இருக்கு. அப்படித்தானே இருக்கேன். அதானே பார்த்தேன். இதுதான் உள்ள இருந்து வர பார்த்தா நீங்க மான தேடி வரலன்னு தெரியுது. மனசாட்சிக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. மனமத செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். மனமத செம்மையானால் வாய்மை நிறுத்த வேண்டாம். மனமத செம்மையானால் மாற்றி நிறுத்த வேண்டாம். மனமத செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே அப்படின்னாங்க. சரி. அப்ப மனசுதானே காரணம்? அப்ப மனசுதான் காரணம். மனசு இருக்கா? மனசு இருக்கு. ஆனா இல்லாத பொருள் கொடுன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? இல்லாம பறக்குமா? அல்லாமல் குறையுமா? இல்லாம அழிக்குமா? அது நான் கேட்கிறேன். இருக்கிற பொருளை கேட்டா கொடுத்துருவேன். இல்லாத பொருளை எப்படி கேட்கறது? இல்லைன்னு நீ சொல்லவே கூடாதுங்க. அதே சமயத்துல இருக்காததான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அன்பு அன்பு இருக்கு. ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. அந்தஸ்து இருக்கு. மனித பண்பு இருக்கு. தமிழ் பற்று இருக்கு. இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. எங்க இருக்கு? எங்க? நீங்க தேடி வந்த இடத்துல இருக்கு. தேடி வந்த இடத்துல நான் என்ன இடத்துல இருக்கீங்க? நீங்க எங்க தேடுனீங்க? எங்க பாத்தீங்க? அங்க இருக்கு. நான் வேற இடத்துல பார்த்துட்டு வந்தாக்க உங்களுக்கு கேக்குறேன். இங்க இல்லங்க. வேற இடத்துல பார்த்து வந்தா இங்க மட்டும் கேக்குறேன். இங்க வந்திருக்கீங்க. நீங்க பார்த்த இடத்துல விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எங்க பார்த்தா? நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க? இதே இடத்துல தான் பாத்தீங்களா? எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. இது எந்த இடம்? இது வேலிமலை சாலை. வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு எவ்வளவு தூரம்? 20 காலம். ஒரு காலத்துக்கு எத்தனை மைல்? கல்புரிவு. அப்ப இவ்வளவு தூரம் 20 காலத்துக்கு 200 மைல் சுத்தம். 200 மைல். ஆமா. இப்ப 200 மைல்ன்றது நம்ம ஒரு வார்த்தைக்காக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா உண்மையில் பார்க்க போனா கூப்பிடுற தூரம் தான். கூப்பிடுற தூரத்துல மான பார்த்தா நான் பார்த்தது. அப்ப நீங்க பார்த்தது அங்க இருந்து வர வழியில நான் என்னென்ன பார்த்து ஒரு சின்ன கவி சொல்றேன். எப்படி? பூனைக்கு 6 கால், புறனுக்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனது. மானிகள் இந்த முகத்தின் மீது முழு நீளம் போத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதிலே காணும் அப்படின்னா இது ஒரு கவி. பூனைக்கு எத்தனை கால் நீ என்ன சொல்லுவீங்க? பூனை எத்தனை கால்? பூனைக்கு எத்தனை கால் நீ என்ன சொல்லுவீங்க? பூனைக்கு 6 கால். அது எப்படி? நீ தானே சொல்றீங்க நான் பொய் சொல்றேன்னு சொல்லி. ஆமா, பொய் தான் சொல்றீங்க. ஒரு பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க. அதை பொருந்த மாதிரி சொல்லணும். சரி. பூனைக்கு எத்தனை கால்? பூனைக்கு நாங்க பார்க்க 4 கால். நான் சொன்னது 6 கால். அது எப்படி 6 கால்? பூனைக்கு 6 கால். புள்ளிக்கு என்ன பண்ணி சொல்றது? பறவை. இந்த பறவைக்கு எத்தனை கால்? பறவைக்கு எத்தனை கால்? அதுக்கு 2 கால். 2 கால். பறவைக்கு 9 கால். அது எப்படி 9 கால்? நான் பார்த்த வரைக்கும் 9 கால் இருக்கு. இதெல்லாம் கொடுமையா தெரியலையாங்க? நீங்க பாக்குறதுக்கு 9 கால் எப்படி இருக்கும்? மற்றவங்க யாருக்கு எத்தனை கால்? யானைக்கு 4 கால். யானைக்கு 17 கால். நான் சொல்றது உண்மையா பொய்யா? அது எப்படி நான் ஒத்துக்கிற முடியும்? இல்ல நான் சொல்றது உண்மையா பொய்யா? நீங்க உண்மையா பொய்யா அப்படிங்கறது இருக்கட்டும். ஆனா விளக்க வேணும்ல. எல்லாருக்கும் சொன்னோம்னா எல்லாரும் கேட்டுட்டு போக முடியாது. ஒரு பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொருந்தமா சொல்லணும். ஆமா. இப்ப பூனைக்கு 4 கால் நீங்க. நான் சொல்றது பூனைக்கு 6 கால் சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி பூனைக்கு 4 கால் தான். ஆனா பூனைக்கு 6 கால். பூவை பருகக்கூடிய தேனி எத்தனை கால்? தேனி இருக்குல்ல, தேனி எத்தனை 6 கால். பூ நக்கு 6 கால். பூவை பருகக்கூடியது தேனி. பூ நக்கு 6 கால். பூவினக்கூடிய தேனிக்கு 6 கால் வந்துச்சா? புள்ளி நம்ம சொல்லக்கூடியது பறவை. பறவைக்கு எத்தனை சொன்னீங்க?
பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். நான் 9 கால்னே. அது எப்படி? கால், அரை, முக்கா, 1, 1 கால், 1, 2, 2 கால், அப்ப 9 கால். சரி. 9 கால ஓட்டம்னா 2 கால் வரும். 2 கால். இத்தனையும் என்னுடைய கண்ணால் கண்டே. அது மாதிரி மற்றவர்களுடைய யானைக்கு 17 கால். அது எப்படி யானைக்கு 17 கால்? 17 கால ஓட்டம்னா 4 கால் வரும். இத்தனையும் என்னுடைய கண்ணால் கண்டே. பிறர் சொல்ல கேட்டதில்லை நான் அப்படின்னா போல நான் அங்கிருந்து வர வழியில நிறைய தேனீகளை பார்த்தேன். அதற்கடுத்து வரும் பொழுது நிறைய பறவை இனங்களை பார்த்தேன். அதற்கடுத்து வரும் பொழுது மற்றவர்களுக்கு யானை இனங்கள் நிறைய இருந்ததாக பார்த்தேன். அதற்கடுத்து வரும் பொழுதாக உன்னை பார்த்தேன். ஒன்ன பாத்துட்டீங்களே, ஓனா போடுறீங்களா ஊனா போடுறீங்களா? உன்னைத்தானே. ஊனாவா ஓனாவா? உன்னைத்தானே. ஊனா போடுறீங்க. தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. மான தஞ்சம் நம்பி வந்தீங்களா இல்ல என்னைய தஞ்சம் என்று நம்பி? உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெரித்து ஒரு கோலமிடு. இவர் என்ன போறாரு? அவரு மானுக்காக இத குழப்புறாரு. இல்ல என்ன சொன்னீங்க? ஊனா போறாரு என்ன சொன்னீங்க? அதுதாங்க இல்ல கேளுங்க. ஊனாவுக்கு ஏன்னா திறப்பிற்கு ஓடாவுக்கு திறப்பிற்கு. ஊனா அப்படிங்கிறது விநாயகர் துதி சொல்லக்கூடியது. விநாயகர் நம்ம எந்த எழுத்து எழுதினாலும் ஊனாங்கிறத உன போடுறோம். ஓனாங்கிறது முருகப்பெருமானே ஓம் என்று பண்ண பொருள். வெறும் ஓடாவுக்கு மட்டும் சிறப்பு இல்ல. அது ஓடாவுல மானா போட்டு புள்ளி வச்சோம்னா தான் ஓனாவுல மானா போடுற இடம் எந்த இடம்? ஓம். அந்த காது இருக்குல்ல, காது. இந்த காது வந்து ஓ வடிவம். ஆமா. அந்த புள்ளி வைக்கிறதுக்கு அந்த ஓம் அப்படிங்கிற அந்த சிறப்பை கொண்டு வரதுக்காக அதனால இன்றைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பண்பு காது ஊத்துறது ஒண்ணு வைக்கிறோம்ல, அந்த புள்ளி வைப்பதற்காகத்தான் ஓடாவா இருக்கக்கூடாது. ஓம் என்ற பிரணவத்தின் கருப்பொருள் வரணும். அகாரம், உடாரம், மகாரம், விந்து, நாதம், சக்தி, ஸ்காந்தம் சொல்லக்கூடிய பிரணவத்தின் கருப்பொருள் அந்த ஓம் என்ற பிரணவத்தின் மந்திரத்துக்கு இருந்தது. அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் யாருக்கு சொல்லி கொடுத்தது? அதாவது முருகப்பெருமான் சிவனுக்கு சொல்லி கொடுத்தார். முருகப்பெருமான் சிவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதான் தகப்பனாங்கிற பேரு. சிவனுக்கு தெரியுமா தெரியாதா? சிவனுக்கு தெரியுமே. தெரியும்ல. சிவனுக்கு மட்டுமா தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். சிவனுக்கு தெரியும். அதாவது பிரம்மனுக்கு தெரியும், மகாவிஷ்ணுக்கு தெரியும். 33 தேவர்களுக்கு இந்த பிரணவத்தின் கருப்பொருள் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு நம்ம சிறப்பு கொடுக்கணுமே என்பதற்காகத்தான் முருகப்பெருமானை எல்லாருமே தெரியாத மாதிரி நடித்தாங்க. நடித்தனாலதான் முருகப்பெருமான் அன்றைக்கு சிவபெருமானை வந்து என்ன பண்ணாரு? தகப்பன் சுவாமி என்ற பேரோடு உட்கார்ந்து அதை கேட்க விட்டாரு. இன்றைக்கு அதனால ஏற்பட்ட மலை எது? அதான் நம்ம சுவாமிமலை. சுவாமிமலை. சுவாமி வேட்டை என்னன்னு தெரியுமா? வேட்டையின் தன்மை என்ன அப்படின்னா கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டையின் தர்மம் என்ன? வேட்டையின் தர்மம்னா ரொம்ப வயதான மண்ணை அடிக்கக்கூடாது. சரி. ரொம்ப சின்ன குட்டியா இருக்குல்ல அதை அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. கால் ஊனப்பட்டிருந்தால் அதை அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. உடம்பு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த மான் அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. 2 மான்கள் உணர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அடிக்கக்கூடாது. ஒரு மான் கருப்பம் தெரித்திருந்தால் அந்த மான் அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. ஒரு மான் கீழக்கூடிய தருவாயில் உள்ள மானை அடிக்கக்கூடாது. வேட்டையும் தர்மம். வேட்டையின் தர்மம் இருக்கு, வேட்டையின் தத்துவம் இருக்கிறது. வேட்டையின் தத்துவம் என்னன்னா அதாவது மலை வைத்து பிடிக்கலாம். சரி. சிலை வைத்து பிடிக்கலாம். குறி வைத்து பிடிக்கலாம். சரி. அந்த அம்பை இது கூட பிடிக்கலாம். சரி. இப்படி அம்பை இது கூட பிடிக்கலாம். இந்த அம்பு என்றீங்களே, இந்த அம்புக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு கணை, அம்பு, சிறிமுகம், மலர்கணை பேரு. இந்த சிறிமுகம் சொல்லக்கூடிய இந்த அம்புக்கு என்ன தன்மை உண்டு? தன்மைனா ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி பாருங்க. இப்படி காட்டின போது நீங்களே பின்னாடி வந்துருக்கீங்க. நான் தான் பார்க்கவே இல்லையே. நல்லா பேர் பாருங்களேன். இல்ல பார்க்க மாட்டேனே. நான் எப்பவுமே சுதாரிப்பாரு. உங்களை மட்டும் இல்ல, எந்த ஜீவராசி நடத்தி நான் விடுறனோ இது அடுத்து ஈர்த்து கொண்டு வந்து கூடிய தன்மை இந்த கணக்கு உண்டு. காந்த சக்தி கொண்டது ஈர்ப்பு. அப்ப இதெல்லாம் வச்சு உங்களுடைய மானை காந்த சக்தி வடிவமாக பானை பிடிச்சிருக்கலாம். பண்ண முடியாது. ஏன்? நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்? அன்பாலே கையாலே அரவணைத்து பிடிக்கணும். அப்படியா? இது வசியத்தன்மை. வசியத்தன்மை கொஞ்சம் பண்ணக்கூடாது. குழி வெட்டி பிடிச்சிருப்பேன். ஏன் குழி வெட்டல? ஏன் வெட்டல? குழி வெட்டினா குட்டி குளிக்க விழுந்துரும். குளிக்க விழுந்தா காலம் ஒண்ணப்பட்டு போயிடும். ஆமா. இல்லடா கண்டு போயிடுவேன். இப்படி நொண்டிமான பிடிச்சு குட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க எங்க நாட்டு மக்கள். சரி. அதனால குழி வெட்டல. வலை வச்சு பிடிச்சிருக்கலாம். எவ்வளவு வைக்கல? நல்லா வலை வச்சு வைக்கிறது இல்ல. ஆமா, முந்தையெல்லாம் வச்சிருந்திருக்கீங்க வலை. இப்பெல்லாம் வைக்கிறது இல்ல. வைக்கிறது என்ன காரணம்? கொஞ்சம் சுதாரிச்சிட்டீங்க. ஆமா. ஏன் வலை வைக்கல? வலை வச்சா குட்டி விலைக்கு விழுந்துரும். அந்த உடம்பு பிடிச்சி இழுக்கும் போது உடம்பாக கூட தேஞ்சு போயிருமே, காயப்பட்டு போயிருமேன்னா வலை வச்சு பிடிக்கல. இப்ப சிலை வைத்து பிடிக்கலாம். சிலை வைக்கிறது என்ன? ஒரு மான் போல ஒரு பொம்மையை செஞ்சு அதை ஏமாத்தி பிடிக்கிறது. அதுக்கு ஏமாத்தலாமா? ஏமாத்தலாமா? ஏமாத்தவே கூடாது. ஏமாத்தலாம் அப்படின்னா நம்ம மாத்த வேணாம். ஏமாத்த கூடாது. அதுதான் நம்ம மாத்த கூடாது. ஆனா அது மாத்தினா நம்ம ஒருத்தரை ஏமாத்தோம்னா நம்மள 2 பேரும் அங்கிட்டு ஏமாத்துவாங்க இருக்குல்ல. அதனால ஏமாத்தி பிடிக்க கூடாது. கையாலே அன்பாலே அரவணைத்து பிடிக்கணும்னு வந்திருக்கேன். சரிங்க. ஏமாத்த கூடாது
அல்லது கையால அன்பால பிடிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மான பிடிக்கின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க. மான அழகான மானா, அன்பான மானா, பண்பான மானா, பாசமான மானா, உங்களுக்குனே பிறக்கப்பட்டதா, உங்களுக்குனே வளர்க்கப்பட்டதா, நீங்க தான் பிடிக்கணுமா, நீங்க தான் அணைக்கணுமா, நீங்க தான் கொஞ்சணுமா, நீங்க தான் காப்பாத்தணுமா, நீங்க தான் முட்டை கொடுக்கணுமா, நீங்க வளர்த்த மானா இல்ல தானா வளர்ந்தது. சரிங்களா? சுதாரிப்பா இருக்கீங்களே. ஏன்னா நீங்க வளர்த்த மானான்னு கேட்டா ஆமான்னு சொல்லியிருந்தா அதை வச்சு ஒரு குடி பிடிக்கலாம். அது எப்படி பிடிக்கிறது? ஏன்னா தானே வளர்த்து தானே அனுபவிக்க முடியாது. அப்படி இல்ல, அடுத்தவங்க வளர்த்ததை நாம அனுபவிக்கலாம். தானா வளர்ந்தது, தானா வளர்ந்தது. உங்களுக்காக வளர்க்கப்பட்ட மான். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்னு ஆமா போட்டீங்கல்ல, இதுக்கு ஒரு ஆமா போட்டிருந்தா நல்லா இருந்தது. நான் எத்தனை குட்டியை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி குட்டி இன்னைக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு தான் பார்த்திருப்பீங்க. நல்ல பருவ குட்டி, சரி, நல்ல பருவ குட்டி. இந்த குட்டியை கொண்டு போய் என்ன பண்ணணும்? நீங்க குட்டியை போய் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும் தெரியுமா? பயமுறுத்தாம சொல்லுங்க. குட்டியை கொண்டு போய் இந்த குட்டியை கொண்டு போய் சும்மா கட்டியா போடுறது. வேற என்ன செய்வீங்க? நிறைய நாள் இதுக்கு சிறப்பு கொடுக்க முடியும். அப்படியா? இந்த காட்டுக்குள்ள தெரியுது. இதை கொண்டு போய் இதுக்கு சிறப்பு கொடுக்கணுமே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மானை கொண்டு போய் நீங்க கட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. மானை கட்டி போட நினைக்கிறீங்களா? மானை கட்டிட்டு கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? கட்டி தான் கூட்டி போகணும். மொத்தம் கையால பிடிக்க நினைக்கல, கை பிடிக்கிறீங்க. கை பிடிக்கணும், கை பிடிக்கணும். அதாவது சில பேர் வேட்டைக்கு வருவாங்க, பல பேர் இருக்காங்க. போருக்கு வரவே இருக்காங்க, கொம்புக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க. அது மாதிரி தசுக்க வரவங்க இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, வேட்டைக்கு போறேன் ஆளு பூரா வெட்டியா தான் போயிருக்காங்க. நீங்க ரொம்ப உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இருக்கா? யாரு? வேற வழி இல்ல, பாவப்பட்டது. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்த்து இறக்கப்பட்டா என்ன? அது வந்து புலகாட்சி ஆயிடுவா. இல்ல, ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்த்து இறக்கப்பட்டா என்ன? அது வந்து கடனாளி ஆயிடுவா. ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்து இறக்கப்பட்டா புலகாட்சி ஆயிடுவா. என்னை பார்த்து இறக்கப்படுறீங்களா? நான் இறக்கப்படுறேன்னா அந்த இறக்கப்படல. ஓ துடிச்ச முடியும். நீ ஆரம்பிச்சிருவ உடனே உங்களுக்கு அந்த இல்ல வேற என்ன? என்னை பார்த்து இல்ல, உங்களை பார்த்தா ஒரு மானை பிடிக்க முடியாம இருக்கீங்களே நினைச்சு வருத்தப்படுறேன். மானை தேடி வந்தானே மானை போய் பிடிக்கிறது. இது குட்டி எதை பார்த்தா பிடிக்கணும்? ஓ எதை பதமா? சின்ன குட்டியா? இளங்குட்டி. ஊருக்கு போய் இளங்குட்டியை தேடி திரியுறீங்க. உங்களுடைய மா நீங்க வரல. நான் பாடுவேன், நான் தான் பாடுவேன். இந்த காட்டுக்குள்ள மறந்ததமா. உங்களுடைய பாட்டுக்கு யாரும் வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எங்க கூட வந்தவங்க. நீங்க வந்து பணம் கொடுத்து ஆளா வச்சிருக்கீங்க. பணம் கொடுத்த நான் பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்கோம். பாசத்தோட கூட்டு வந்திருக்கோம். எனக்கு நான் தான் கூட்டு வந்திருக்கேன். சாத்தியானே பாசத்தோட கூட்டு வந்திருக்கோம். அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வேளாண். இப்ப என்ன பண்ணி நீங்க பாடுறீங்களா? சகோதரர்களா சேர்ந்து இன்னைக்கு கூட்டி நீங்க பாடுறீங்களா? நான் பாட போறேன். வெட்டு கொடுக்குறவங்க கிட்ட போக மாட்டாங்க. என்னது வெட்டு கொடுக்குறவங்க? இப்ப நான் விட்டு கொடுக்குறேன். சரி. என்னமா வந்தீங்கிற என்னடி ராக்கமாங்கிறாரு, அது என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே. அது கூட மாடு வந்துருச்சு பாத்துக்கங்க. இல்லன்னா நான் நல்லா கேட்டிருந்தேன். இப்ப பாடுங்க. என்னம்மா நாளை கழுதை வள்ளி குறத்தியா நாடகத்தை முடிச்சு நான் வந்து 10ஓட 11 ஒரு தைரியம் தெய்வானத்தை கலத்தி வள்ளி குறத்தி யார் போட்டி போடுது? யார் போட்டி போடுது? தெய்வான சக்கரை. அதாவது வேண்டுவது இப்படி சுத்தி வந்தாரு. உனக்கு எப்படா வீட்டுக்கு போக கொண்டாட்டி பக்கத்திலே இருக்கணும். நான்
என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆக மட்டும் பொழப்பா பாக்குறதே புரியாது. ஏன் பொழப்பு? ஆமா, உங்க பொழப்பு அப்படின்னு ஏன் பொழப்பா? உங்க பொழப்பு நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு. பிடிக்க முடியல மான. ஆனா ஆக மொத்தம் பாத்துங்க, வேட்டைக்கு போன ஆள் கூட வெட்டியா போனாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க தப்பா எடுக்கலன்னா சொல்றேன். ஏன்னா வேட்டைக்கு போனோம் அப்படின்னா, இப்ப தர்மன் வேட்டைக்கு போனாரு, சாபத்தை வாங்கிட்டு வந்தாரு. பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனாரு, சாபத்தை வாங்கிட்டு வந்தாரு. துஷ்யந்தன் வேட்டைக்கு போனாரு, தன்னுடைய காதலியே மறந்துட்டு வந்தாரு. ஆக மொத்தம் வேட்டைக்கு போன ஆள்னு சொன்ன ஆள் கூட இப்படி வெட்டியாத்தான் திரும்பி இருக்காங்க. நீங்க நம்ம இனமா இருக்கீங்க, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதனால சொல்றேன், உங்களுடைய மான் இங்க வரல, வேற எங்கேயாவது தேடி பாருங்க அப்படின்ற காரணத்துல மானா 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 சொல்லி போட்டு 1000 காரணம் சொல்றதுலாம் எனக்கும் தெரியும். ஒண்ணுக்கு ஏ வள்ளி, அப்புறம் பி வள்ளியில சி வள்ளியில நீங்க போய் தேவள்ளியை பண்ணி பாருங்க. ஏன்படி வள்ளியை போய் பாருங்க. அது நினைச்சு பாருங்க, உட்காந்து யாருன்னு அப்புறம் தெரியும். அப்படின்ற காரணத்தால அவர்களே தீர்மானம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தீர்மானம் இப்ப கொடுத்தாலும் நான் தீர்மானம் வைக்கணும். நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? மான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இது வரைக்கும் பார்க்கலையா? மானை பார்க்கவே இல்லையா? இங்க வாங்களே, பக்கத்துல இருந்தா உனக்கு பேச ஒரு மாதிரி. இது வரைக்கும் நீ மானை பார்க்கல? நான் இத்தனை மானை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மானை நான் பார்த்ததே இல்லை. பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு தான் பார்க்கறேன். அதனால என் மானுக்குரிய அடையாளம் சொல்றேன், கேளுங்களேன். அதெல்லாம் நான் சொல்றேன், கேட்கவே இல்லை. பதிலே கேளுங்க. என் மானுக்கு 32 லட்சம் இருக்கு. அப்படி சொல்லியா? அடையாளத்துல 4 வகை இருக்கு. 4 வகை அடையாளம்னா என்னன்னு தெரியுமா? சில மானை பார்த்தோம்னா குண்டா இருக்கும், ஆனா இது அப்படி இல்ல. சில மானை பார்த்தோம்னா உண்டா இருக்கும். ஆமா, உண்டான மான் இருக்குல்ல, இது அப்படி இல்ல. சில மானை பார்த்தோம்னா உள்ள இருக்கும். என்ன இருக்கும்? அடையாளம். சில மானை உறிஞ்சு பார்த்தோம்னா தெரியும். தோலை உறிஞ்சு பார்த்தோம்னா என்ன இருக்கும் தெரியுங்களா? அது மாதிரி 32 லட்சம் இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்றேன். அது மாதிரி 32 லட்சம் இருக்கு தெரியுமா?
மரபை மற்ற பொங்கல் சரி. பரிவர்த்த நெற்றி பிற்போன்ற பருவங்களி கையில் போன்ற கண்களி மலர் போன்ற விழிகள் பழம் போன்ற கண்ணம் பள்ளி போன்ற காது எள்ளுப்பு போன்ற நாசி செம்போடு போன்ற இதழ்கள் முத்தி போன்ற பற்கள் கமலி போன்ற கழுத்து ஆரையிலை போன்ற அடிவகு உடுக்கி போன்ற இடை செவ்வாழைத்தல் போன்ற துறைகள் பலால் மீன் போன்ற கணுக்கால்கள் அள்ளிமலர் போன்ற பாதங்கள் இதற்கிடையில் அத்தனைய போல ஒரு மச்சம். அப்ப 32 எத்தனை இருக்கு? 4 வகையில் அடையாளமா இருக்கு. நான் என்ன சொல்ல போறேன்? நான் கேக்குறேன், நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கும் போது எனக்கு மட்டும் என்ன? அதானே. நான் மட்டும் தான் காசு வாங்கிட்டு போறேன். நான் கேக்குறேன், 4 வகை அடையாளம் இல்ல, இந்த 4 வகை அடையாளத்தை ஒன்னா சொல்ல முடியுமா? ஒன்னானா 4 ஒன்னாக்குவா 3 ஒன்னாக்குவா? 4 ஒன்னாக்குனா போதும். ஒன்னாக்கிறவா? 4 ஒன்னாக்கணும்னா நான் 2 வர வரைக்கும் நீங்க இந்த அடையாளத்தை நல்லா பாடணும். இல்ல நான் இதோட மதுரைக்கு வர மாட்டேன். உங்களுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா நான் வர மாட்டேன். மானுக்குரிய அடையாளம் கட்டது ஒன்னா அடையாளத்தை கொள்கிறேன். நன்றாக கேளுங்கள்.
பெண்ணா? எந்த பெண்? உண்மைத்தான். என்னையவா? என் அன்பே, உங்க அண்ணனை கூப்பிட்டுருவேன். என் ஆளுயிரே, சரி. என் கட்டி கரும்பே, ஐயா கட்டிக்கரும்பு இங்கே வர நீயே தான் எனக்கு மனவாட்டி, நான் வரலப்பா. நீயே தான் எனக்கு மனவாட்டி, என்னை நாளைக்கு கைவிடிக்கும் தீவாட்டி, நானே தான் உனக்கு விதிவாட்டி, இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி, கொடுத்து வைத்தவள் நானே, கொடுத்து கொண்டவள் நீ. கொடுத்து வைத்தவள் நானே, கொடுத்து கொண்டவள் நீ. சத்தியமாக இந்த விதியடி சேர்ந்து பார்ப்போம் யாரை நாடும். நாம் அறிவோமே. நீயே தான் எனக்கு மனவாட்டி, உன்னை நாளைக்கு கைவிடிக்கும் தீவாட்டி, நானே தான் உனக்கு விதிவாட்டி, இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. மாறு போகுது. சுசீராரா? ஆமா. நீ கிறுக்கல், நீ ஒரு கிறுக்கல். அவர் கிடைக்கிறாருன்னா நீ எது கூப்பிட்டு இருக்க? கைய பிடிக்க வந்துட்டாருன்னு. என்னடா? நீங்க பிடிக்கிறாருன்னு. நான் கேட்டாலும் நீ அதுக்கு மேல பிடி. அந்த மனுஷன் வந்தாருல்ல. சரி. அன்பே, அன்பே, ஆறுகிறேன், ஆறுகிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். இதைத்தாண்டா நானும் காதல் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க அப்பாட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வர வர நம்பிராஜன் குடும்பம் நாதாரி பைய குடும்பமா போச்சு. இல்லம்மா, என்னன்னு கேளு. என்ன? ஏன் அப்பாட்ட சொல்லணும்ன்றேன்? ஏன் சொல்லணும்? அப்பா தங்கச்சி தக்க பருவம் வந்துருச்சு. சரி. தங்கச்சியை கட்டி சீக்கிரம் கொடுத்துடணும். அப்படியா? அப்படியே நான் நல்ல எண்ணத்தோட. ஆமா. ஆனா நான் வந்தவரை பார்க்கும்போது சரி. எனக்கு அந்த முருகன் போலவே தோன்றியது. அப்படியா? முருகனே நினைக்க வேண்டும். அப்ப என்ன சொல்லுவோம்? நினைப்போம். முருகா. அப்புறம் முருகன் பார்த்து என்ன பண்றாரோ பார்த்துருவோம். பார்க்கலாம். முருகா. முருகா 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 முருகா. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்படைத்து உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்படுத்தி பட்டண மேளம் முழக்கொடுத்தேன் பரிசயம் இல்லாமே ஒளித்தேன்.
இப்பொழுது விலனாக வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டும் கேட்கிறேன். 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. என்ன வேண்டும்? தானத்திலே 2ஆம் தானமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரம் கொடுத்து உலகத்தில் உள்ள அனைவருமே வள்ளி தேவயானி என்று அழைக்க வேண்டும். முதல் வரமாக இருக்க வேண்டும். 2ஆவதாக நம்முடைய காவியத்தை யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, யார் இப்படி நடத்தினாலும் சரி, அந்த ஊர் மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மழை பெய்து விவசாயம் பெருகி மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ முருகப்பெருமான் அருள் செய்ய வேண்டும். இன்று முதல் தேவர்கள் மூவரது மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வியான என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மாதமும் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். எட்டு மேல வழங்கட்டும். அப்படியா? நான் வேலு போட்டு போயிட்டு எனக்கு வேலு தான் முக்கியம். உலகட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமையும் வாழ வேணும். பட்டி செழிக்க வேணும், வாழ்வாழ பொங்க வேணும். பள்ளி செழிக்க வேணும், வாழ்வாழ ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமையும் வாழ வேணும். தகவாழி பாராளே இந்த முரணே சீராக உருவமுடனே சுமமங்கலம். ரூபமுடனே சுபமங்கலம்.